ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டை வச்சு குலோப் ஜாமுன் எப்படி சூப்பராக வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் 10 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. சைடு தேவையில்லைன்னா கட் பண்ணிக்கோங்க. நான் சைடு சேர்த்து தான் செய்கிறேன், கட் பண்ணலை. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினாலே போதும். இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டாக உதிரி உதிரியாக கிடச்சிரும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. 10 ப்ரெட் ஸ்லைஸுக்கு கிட்டத்தட்ட 4 ஸ்பூன் பாலே போதுமானதாக இருக்கும். பால் நிறையா சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வேணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துட்டேன். இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு மொத்தம் 18 உருண்டை கிடச்சிச்சு. கிராக் எதுவும் இல்லாமல் பார்த்து நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ் வர்றப்பவே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த ஜீனி பாகு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இதில் 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேன். நம்மளோட ஜீனி பாகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கு முந்தின ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஏலக்காய் வேண்டான்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டு உருண்டைகளை ஒவ்வொன்றா பொறுமையாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப காஞ்சிட வேண்டாம், அப்புறம் மேலே கருகுன மாதிரி ஆயிடும், உள்ளே வெந்திருக்காது. மீடியம் ஹீட்டில் வச்சே எல்லா உருண்டைகளையும் பொறுமையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரெட்டை உருட்டும் பொழுது கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் உருட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், ஒன்று கூட பிரிஞ்சு வரல. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கத்துலேயுமே நல்லா கோல்டன் கலரில் பொரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக சிவந்து வருது. இன்னமுமே இது கலர் மாறணும். நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பாகுல இதை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆறிடுச்சுன்னா இன்னொரு தடவை கூட சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், குலோப் ஜாமுன் ப்ரெட்டில் செஞ்சது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். சூடாக இருக்கும்போதே நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 3 to 4 hours ஊறினதுக்கப்புறம் இதை பரிமாறுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.